அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய பாட்டி வந்துட்டு ஆக்சுவலி கடற்கரை ஓரமா ஒரு மாதிரியா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு வருமான்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அப்படியே காட்டுறாங்க சைட்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி ஃபீலிங்கோட அந்த கடற்கரையிலே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க கடலையே. என்னடான்னு பார்த்தா அவங்க அப்படியே சின்ன வயசா இருக்கும்போது அப்படியே கடல்ல இருந்து வெளியே வராங்க. வந்தோடனே மீன்ஜூன் அப்படின்னு கத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அங்க இருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா அப்படியே பேசிக்கிட்டே வர்ற மாதிரி அப்படியே இவங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க, ஆண்களுக்கு மட்டும்தான் எப்பவுமே வந்து உயிர் கொடுக்கிற தோழனோ இல்ல உயிர் தோழனோ அப்படின்றதெல்லாம் இருப்பாங்களா என்ன? பெண்களுக்கும் இது மாதிரி இருப்பாங்களா இல்லையா? இது முழுக்க முழுக்க பெண்கள் பேஸ் பண்ணதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு பெண்களுடைய நட்பு அவங்களுடைய குடும்ப வட்டாரங்களை பத்தி மட்டும்தான் இந்த வெப் சீரிஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்க இந்த ரெண்டு நட்பு தோழிகளும் அப்படியே அழகா நடந்து வராங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா. சரி நீங்க சொல்லுங்க, பெண்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தோழி கூட இருந்த அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமாங்க, உங்களுடைய தோழர்களோ தோழிகளோ நட்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த மியூசியம்ல காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோட அம்மா ரெண்டு பேரும் இருந்த அந்த போட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதுல அப்படியே காட்டும் போது தான் காட்டுறாங்க இது இரண்டு அழகான தோழிகளுக்கான கதை அப்படின்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே பேக்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வருவோம். 1981 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அப்பதான் கடல்ல இருந்து வர்றாங்க. சோ அப்ப வந்துட்டு அங்க அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோட அம்மா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்படியே வர்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, இங்க பாருமா, இவளோட பேர் வந்து மீன்ஜூல். இவ வந்து இப்பதான் இங்க மேரேஜ் ஆகி வந்திருக்கா. இவளுக்கு வந்து டைவிங் கத்து கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ணி அவளுக்கு நல்லா டீச் பண்ணி டைவிங் எல்லாம் கத்து கொடுங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா சும்மா இருக்காம மெயின்லேண்ட்ல இருந்து வந்திருக்காளா அப்படின்னா அங்கதான் லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அவ பாட்டுக்கு டைவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்கள அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவங்களும் சிரிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டே ஆக்சுவலி வந்துட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஆக்சுவலி இது டயர்ல செஞ்சது தானே, நானும் இதுதான் போடணுமா, இது ரொம்ப ஃபன்னா இருக்கே அப்படின்றாங்களா. அப்படியே பாக்குறாங்க, என்னது டயர்ல செஞ்சதா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஓகே என்னோட பேரு வந்து பூ மின்ஜூ அப்படின்றாங்க. அதே நேரத்துல அவங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னோட பேரு கோ மின்ஜூ அப்படின்னு சொல்லி கையை கொடுக்கும் போது அதுல வந்து ஆட்டோபஸ் இது பண்ணி விட்டுறாங்களா. அவங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காரும் போது இதுக்கு தான் இந்த டயர் போட்டுக்கிறது, ஆட்டோபஸ் நம்ம மேல ஒட்டாது அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. சோ எல்லாருமே சிரிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும். ரெண்டு பேரோட பேருமே மின்ஜூன் தான் வரும். ஆனா ஸ்டார்டிங் ஆரம்பத்துல வந்து பூ மின்ஜூ, அதுக்கப்புறம் இது கோ மின்ஜூன் வரும். சோ இப்படி ரெண்டு பேருமே அறிமுகமாகிறாங்களா. அடுத்தாப்புல நம்ம ஹீரோவோட அம்மாக்கு தான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப வேமா வந்து உள்ள இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற லேடி எல்லாம் சத்தம் போடுறாங்க. அவங்க தான் சீனியர் போல இருக்கு. என்ன நீ உனக்கு வந்து சரியா வரல, மூச்சே பிடிக்க மாட்டேங்கிற, என்ன நீ இவ்வளவு எங்க இருக்கிற, இத கூட உன்னால பண்ண முடியலையா அப்படின்னு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஆக்சுவலி ரொம்ப எங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பாருமா, ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து கல்யாணம் ஆகி எப்படியாவது மெயின்லேண்டுக்கு போயிடலான் இருக்கேன், இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு நீ கல்யாணம் ஆகி மெயின்லேண்டுக்கு போறியா? அங்க பாரு நீ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பாரு, ஒளிஞ்சிருந்து உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு நம்ம ஹீரோயினுடைய அப்பா இப்ப இருக்காருல அவரை தான் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய பாட்டி வந்து ஆக்சுவலி சொல்றாங்க அவங்க அம்மாட்ட, இங்க பாருமா, நீ வந்து அந்த புதுசா வந்திருக்கல அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்க பாரு அப்படின்றப்ப, அந்த மாதிரி ரூடா இருக்கிற பொண்ணு கிட்ட நான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்றாங்க. அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா நிக்கிறாங்க. இங்க பாரு, ஆக்சுவலி யங்பிள்ன்றவரு மிகப்பெரிய சிங்கர், அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல, அவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிங்கர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஹலோ எங்க என்ன சொல்லு, திரும்ப சொல்லு பாப்போம், உனக்கு காது கேக்குதா இல்லையா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. என்ன அப்படின்றப்ப, இங்க பாரு யங்பிள் ஒன்னும் பெரிய சிங்கர்லாம் கிடையாது, அவரை விட பெரிய சிங்கர்லாம் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அவர் தான் ஒரு பிக்கஸ்ட் மிகப்பெரிய ஸ்டார்னு சொல்லி ஒரு இந்த ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன இது நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சில சண்டைகள் நடக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும். அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த யங்பிள்ளோடைய கான்செப்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் சரி ஹீரோட அம்மாவும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நட்பாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட அம்மா வந்து அங்க ட்ரைனிங் எடுத்து ரொம்ப சத்தப்படும் போது நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் பாக்குறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரைனிங் கொடுக்கும்போது சூப்பர் 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 அப்படின்றாங்க. அப்புறம் வந்து முடியெல்லாம் அழகா கட் பண்ணி விடுறாங்க. ஓபன் பண்ணி தான் பாரு அப்படின்றப்ப அப்படியே பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்றப்ப அவங்க உண்மையை சொல்லு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சோ இப்படி சந்தோஷமா போக ஆரம்பிக்குது அவங்க லைஃப். நம்ம ஹீரோட அம்மா எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த முதல்ல தண்ணிக்குள்ள போவாங்கல்ல, அங்கெல்லாம் போய் எதுவுமே பிடிச்சிட்டு வராம வர்றப்ப சத்தம் போட்ட உடனே நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் வந்துட்டு அழகா ஒரு இதை எடுத்து போடுறாங்க. என்ன பண்ற அப்படின்றப்ப விட பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே கண்ணடிச்சு கூட்டு போறாங்க. சோ இப்படி இவங்களுடைய நட்பானது ரொம்ப அழகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. வருஷங்கள் கடக்க ரெண்டு பேருடைய நட்பு ரொம்ப டெவலப் ஆகுது. இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாருக்கு ஃபேன் ஆகுறாங்க, ஒரேடியா சந்தோஷப்படுறாங்க. 1982 நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது. நம்ம ஹீரோட அம்மா தான் கூட இருக்காங்க. சோ ரெண்டு பேருடைய நட்பு பாத்தீங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப டீப் ஆகுது. ரெண்டு பேரும் நல்ல திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. சோ ரெண்டு பேருமே இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறகுது. அவங்க தான் பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்பயும் பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட அவங்களுக்கு பெயின் எடுக்கும்போது அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருது. அப்படியே அடுத்த வருஷம் காட்டுறாங்க. அப்படியே 1985 காட்டுறாங்க. அந்த வருஷத்துல இவங்க ஏதோ ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு பார்த்தா ரெண்டு பேருமே பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினி பிறகுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பிறகுறாரு. சோ ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெயின் எடுக்குது. கடைசியில பார்த்தா ரெண்டு பேருமே அப்படியே குழந்தையை பெத்துக்கிறாங்க. சோ அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருதா. ரெண்டு பேரும் அப்படியே பாக்குறாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. என்னடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குழந்தை பெற்றிருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க அது மட்டுமா நாங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் சம்மந்தியாக போறோம். எனக்கு பையன் பிறந்திருக்கு, அவளுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. நாங்க தான் சம்மந்தியாக போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது அது சரி, உங்க பசங்க வளர்ந்து முடிவு இருக்கட்டும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறது, நாங்க இப்பயே முடிவு எடுத்தோம். இவனுக்கு இவன் தான், இவளுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்துறாங்க. சோ இப்படி தாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பிறந்த உடனே அவங்க அம்மாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க தான் சம்மந்தி ஆகணும் அப்படின்னு, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு. அது மாதிரி தான் இப்பயும் விதி விளையாண்டுகிட்டு இருக்குது. சோ ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்ல சம்மந்தியா இருக்கணும். சொல்ல போனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா அப்படிங்கறத விட நல்ல மாமியாராவும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாங்க, ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. சோ இந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மட்டும் சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு, ஆமாடி நீ வந்து என் பொண்ணை நல்லா பாத்துக்கல, நல்ல மாமியாரா இருப்பேல, கண்டிப்பா இருப்பேன். நீ வந்துட்டு என்னோட பையன் நல்லா பாத்துக்கல, நல்ல மாமியாரா இருப்பேல, கண்டிப்பா. ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்களுடைய குழந்தைகளை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோடைய அம்மா கேக்குறாங்க, நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம ஏன் கோமதரா இருக்க கூடாது, புரியலையே என்னடி சொல்ல வர்ற? அதாவது வந்து நம்ம பசங்கள்ல என்னைக்குமே அம்மா இல்லன்ற ஒரு பேச்சே இருக்க கூடாது. ஒருவேளை நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் முதல்ல இறந்துட்டாலோ மிச்சம் இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைய நல்லபடியா அவங்க அம்மாவா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் கண்டிப்பா அடி அப்படின்றாங்க. இங்க பார், நான் இறந்துட்டா என் பையனை நீ வந்து கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்றப்ப கன்ஃபார்மா அவன் என்னுடைய பையன் தான், நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க நான் இறந்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு, இவன் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன், நானே வந்து வளர்த்து நானே என் வீட்டுக்கு மருமகளாக்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சோ இப்படி ரெண்டு பேருமே தன்னுடைய குழந்தைகளை மாத்தி மாத்தி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் யாரு செத்தாலும் சரிதான், அவங்களுக்கு வந்து அம்மா இல்லைன்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிறாங்க. சோ இப்படிதாங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க அம்மாக்கள் நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூலும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட என்னாச்சு அப்படின்னா, ஆமா என் பாட்டி தான் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்படியே வெளியே வந்து வரும்போது ஹீரோவோட அம்மாவும் சரி வர்றாங்க. அப்படியே வந்தோடனே ரெண்டு பேரும் என்னடி நல்லா இருக்கியா அப்படி ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கிட்டே அப்படியே போறாங்க. ஒரு நட்புக்குள்ள வந்து எப்படி பேசுவாங்க அது மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க. அங்க பார்த்தா ஆக்சுவலி அவங்க கடலுக்குள்ள போகாம வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சீனியர் லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப டஃபா இருக்கு, வேணான்னு சொல்லிட்டேன்ல, வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து மனசே கேட்கல. இல்ல இன்னைக்கு எதுவுமே பிடிக்காம போனா சரி இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கும்போது ஹீரோட அம்மா தான் சொல்றாங்க, விடுறி இன்னைக்கு இல்லன்னா என்ன, நாளைக்கு பிடிச்சிக்க போறோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, நமக்கு என்ன இது வரைக்கும் கிடைக்காம இருந்ததெல்லாம் நாளே இல்லையா, எத்தனையோ நாள் கிடைக்காமலாம் இருந்திருக்குல்ல, அது மாதிரி எடுத்துக்குவோம், சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு இல்ல நான் வந்து கன்ஃபார்மா ஒன்னு ரெண்டாவது பிடிச்சிட்டு தான் போகணும், எனக்கு அப்பதான் மனசாரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. பட் இதை பாக்குற ஹீரோட அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கல. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இதனால சேர்ந்தே செஞ்சு பழகிருப்பாங்க. சோ அதனால விட மனசு இல்லாம இருடி நானும் வர்றேன் அப்படின்றப்போ, ஏய் நீ எதுக்கு வர்ற, நீ போ அப்படின்றாங்க. இல்ல எல்லாத்தையும் ஒன்னாதானே பண்ணோம், இதையும் பண்ணுவோம் வா, இப்ப என்ன எனக்கு வயசாயிட்டு நினைக்கிறியா, நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், வாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கடலுக்குள்ள போறாங்க. சோ இப்படி போனவங்க தான் அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோனுடைய அப்பா குடுக்குடுன்னு ஓடி வராரு. டேய் 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 அப்படின்னு, என்னடா என்னாச்சா, ஏன்டா என்னடாச்சு அப்படின்றப்ப, இல்லடா உன் வைஃப், என்னடா என் வைஃப்க்கு என்னடாச்சு அப்படின்றப்ப ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது. அவருக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு குடுகுடுன்னு ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க. அப்பதான் பாக்குறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க. அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளாலதான் வந்து அவ இறந்துட்டா, நம்ம அன்னைக்கு வந்து கடலுக்குள்ள போகாம இருந்திருந்தா அவன் நம்ம கூட வராம இருந்திருப்பா, அப்படி வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க தானா ஒரு முடிவு எடுத்துறாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதை நீங்க போக போக பாப்பீங்க. அப்படியே அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ ஓடி வந்திருப்பாரு. அவர் கடலுக்குள்ள போய் குதிச்சிருப்பாரு, அவரை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லா விஷயம் நடந்திருக்கும். சோ நம்ம ஹீரோவோட அப்பாவை அப்படியே எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அழுகுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் ஆல்மோஸ்ட் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளாலதான் அவ உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவை வந்து அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் மாட்டி. சோ எல்லாருமே அப்படியே ஆடி போய் பாக்குறாங்க. அப்படியே வந்து ஹீரோனுடைய அம்மாவை தூக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயினி எல்லாரும் அழுதுகிட்டே அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏறுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட அப்பா வராரு. வந்து பார்த்து அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுறாருங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் இது மாதிரி தான் இறந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் அவருக்கு வந்தோடனே அவர் ஒரு மாதிரி ஆடி போய் கலங்கி போயிடுறாரு. அப்படியே டக்குன்னு கீழே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடாரு அந்த மனுஷன். இவங்க மேல அப்படி ஒரு கோபம்
இருந்திருக்கும் அவங்களுக்கு. சொல்லப்போனா அவ்வளவு வந்து ரூடா நடந்திருப்பாரு. ஆக்சுவலி இவங்களை பார்த்து பேசாம முறைச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு எனி டைம், ஒரு ரஃப் அண்ட் டஃபா. இப்ப பார்த்தா இவங்களுக்கு இதாகி போச்சு அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியல. அவரால் ஏத்துக்க முடியாம அவர் ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு. சோ என்னதான் இருந்தாலும் மனுஷன் மனசு ஒரு இதுதானே, என்னதான் இருந்தாலும் பழகின பழக்கம் ஒன்று இருக்குல்ல, அதுக்காகவே வந்து அந்த இது இருக்கும் போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல சொல்றாங்க, அங்க சார் ஒருத்தவங்களை காப்பாத்திருக்காங்களா, அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க, ஹார்ட் பீட்லாம் இருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் ஏத்தி கூட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஆக்சுவலி கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க நம்ம மனோஜ் தான் வந்துட்டு தாரா, அதுக்கப்புறம் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அடிக்கிறாரு. தாராக்கு போன் அடிச்சு, தாரா எங்க இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கறப்ப, இல்ல அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மாக்கு வந்து ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்றப்ப அவங்க வந்து அப்படின்றாங்களா. உடனே தாரா நல்லா கேளு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, முதல்ல சுயநினைவுக்கு வா, இங்க பாரு அம்மாக்கு ஒன்னும் ஆகாது சரியா, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரும் தகவல் சொல்றாரு. சோ எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனாதான் ஒரு கூத்து. நம்ம ஹீரோவும் அடிச்சு புடிச்சு வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அங்க செக் பண்ண டாக்டர் சொல்றாரு, இல்ல இவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, அதனால இவங்க ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மீரா அக்கா தான் வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வந்து டைவிங் போனப்போ கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்பதான் வந்து அவரும் பாக்குறாரு, இல்லையே வாய்ப்பு இல்லையே அப்படின்றப்ப அவங்க அப்பா வந்துட்டு இல்ல அவளுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்கிற மத்த 3 பேர் அப்படியே ஷாக் ஆகிக்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, ஆக்சுவலி நீங்க எந்த டாக்டர் பாத்தீங்க, எந்த மாதிரியான மருந்து எல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் முழுசா சொல்றாரு, ஆமா அவளுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்தது, அது பேர் அரித்திமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் பீட் திடீர்னு அவளுக்கு வந்து அதிகமாகும், அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்டரும் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எந்த வகையான மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னா அவர் மெடிசன் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. சோ அவருக்கு என்ன மெடிசன் சொல்ல தெரியல, அவளுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட மெடிசன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்களும் வந்துட்டு, அப்பா என்னப்பா சொல்றீங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏன்ப்பா சொல்லவே இல்லை அப்படின்றப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ உள்ள வந்துறாரு. ஆமா டாக்டர், அவங்க வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்க, அது பேர் வந்து ஆன்டிகோகுலோட்ஸ் அப்படின்ற டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சொல்ல போனா இங்க இருந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் பேரு கூட டாக்டர் கிம் ஹோ ஜின் அப்படின்னு சொல்றாரு. ஓ அவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு, ஓகே மேடம் நீங்க வந்து அந்த டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்புறாரு. டாக்டர் அப்பதான் கேட்கிறாரு, ஆமா இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க டைவ் பண்ண விட்டீங்க, அது அவங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனை ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பட் நம்ம ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல அந்த இடத்துல. டக்கு நம்ம டாக்டர் இருக்கட்டும் ஓகே, இது எங்க அம்மா தான் சொல்லுங்க, இப்ப அவங்க ஓகே தானே, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா அவங்க திரும்ப கண் முழிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இங்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட அப்பாவும் அங்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இல்லடா அவ டெய்லி மெடிசன் எடுத்துட்டு தான் இருந்தா, அப்புறம் எப்படா இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க 3 பேரும் ஆடி போய் உட்கார்ந்துறாங்க. அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஏன் நம்மகிட்ட சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு 3 பேர் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்தில் அவங்க லேசா அந்த கண்ணு முழிப்பு தட்டும்ல, உடனே அதை பார்த்து மீரா அவங்க வந்து டக்குனு அம்மா என்னமாச்சு, அம்மா என்ன தெரியுதா அப்படின்னு டாக்டர் குடுகுடுன்னு ஓடி வந்து, மேடம் இங்க பாருங்க, என்னை பாருங்க, நீங்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஓகே ஒன்னும் இல்ல பாருங்க அப்படின்றாங்க. பட் அவங்களால சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோமா கண்டிஷன் போயிட்டு இருக்காங்க, நம்ம உடனே ஐசியூல சேர்த்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம மனோஜ் வந்து ஆக்சுவலி நம்ம ராஜ் கிட்ட இந்த நம்ம தாராவோட மொபைல் அண்ட் பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ சத்தம் போடுறாரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்க அம்மா கண்டிஷனை பத்தி அவகிட்ட சொல்லுடா, அப்புறம் தான் அவ ஏதாவது பாத்துக்க முடியும்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. சொல்ல போனா இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாரு, அவ எப்படி அழுதுகிட்டு வந்தா, அவளால வந்து எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, ரொம்ப பயந்து போயிருக்கா, பாக்குற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கா மச்சான், நான் தான் உன்கிட்ட சொன்னல ஏற்கனவே அவட்ட இந்த தகவலை சொல்லி அம்மாவை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுறான்னு சொன்னேன், நீ தான் எதையுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. பட் நம்ம ராஜ் வந்து எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்காரு. ஒரு பக்கம் அவர் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அங்கிட்டு நம்ம ஹீரோயினி தனியா இருக்கும்போது அவங்க அப்படியே இங்க பாக்குறாங்க நம்ம ராஜியே. அப்படியே நம்ம ஹீரோயினி பார்த்தவங்க டக்குன்னு வெளியே வர்றாங்கல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ இந்த ஒரு பர்சன் மொபைல் அப்படின்னு கொடுத்தோன்னே அவங்க வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு, நான் போறேன் நீ வீட்டுக்கு போ, அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படி போகும்போது டக்குன்னு இவரு, நீ ஓகே தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு அழுகணும்னு தோணுது. அது மாதிரி கண்ணீர் விடுற மாதிரி போறாங்க, லேசா அழுகிற மாதிரி போய் அதுக்கப்புறம் அவங்களே தேத்திக்கிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. சோ 2 பேருமே இந்த இடத்துல எதுவுமே பேசல, நான் ஓகே இல்ல இருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோயினி சொல்லவே இல்லை, நம்ம ஹீரோவும் அடுத்து அதை பத்தி கேட்கவே இல்லை. 2 பேரும் அப்படியே பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா இங்க நம்ம விக்கியும் மனோஜ் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம மனோஜ் தகவல் எல்லாம் சொன்னோடனே நம்ம விக்கியும் வருத்தப்படுறாரு. சோ இவர் வந்து வருத்தப்பட்டு இருக்காருல, அந்த நேரத்துல கரெக்டா நம்ம சாம் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வர, டேய் என்னடா ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்பதான் சொல்றாரு விஷயத்தையே, இப்போ ஓகே தான் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கிறப்ப, பரவாயில்ல ஹார்ட் பீட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மயக்கத்துல இருக்காங்க, வேற ஒன்னும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணியாச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே அவர் அப்பாடா அப்படின்னு தாரா எப்படி இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல அவ
அவ ஒரு மாதிரி வருத்தத்துல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம தலைவர் சரி நான் போய் தாராவை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்புற. டேய் இரா எங்க போற, அங்கெல்லாம் போக வேணாம், இங்க பாரு அவங்க மொத்த ஃபேமிலி இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, சோ இப்போதைக்கு நீ அங்க போய் எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கியும் சொல்ல இவரும் அப்படியே சார் ரைட் அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிறாரு. இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரும் பேசும்போது தான் நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க, அப்ப உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தும் அன்னைக்கு நான் கேட்டப்ப நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, அது வந்து தாரா வேற வழி இல்ல எனக்கு, அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. என்னடா வழி இல்ல, ஏன்டா நான் ஒரு நல்ல பொண்ணு இல்லன்னு முடிவு பண்ணிட்டேடா, அவங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லி இருக்கலாம்டா, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. மத்த சிச்சுவேஷன் வரா, நேத்து நீ போன் பேசுறப்ப கூட அவங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, முதல்ல ஹார்ட் பீட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி நீ சொன்னியேடா, அப்பயாவது சொல்லிருக்கலாம்டா அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்ப வரைக்கும் நீ சொல்லல, டாக்டர்கிட்ட வந்து சொல்ற, அப்ப நான் யாரா, அவங்க பொண்ணு தானடா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, என்ன நான் வந்து அவங்கள விட்டுட்டு வேலைக்காக அங்க போயிட்டேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டேன், அதனால எங்க அம்மாவை பாத்துக்க மாட்டேன், அப்ப நான் உன்னத்துக்கு உதவாத பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ மட்டும் அவங்களுக்கு பையன் நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லி இவங்க மாறி மாறி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் இல்ல அந்த ரீசனுக்காக நான் சொல்லாமலாம் இல்ல, ஆக்சுவலி நடந்த விஷயமே வேற. என்ன விஷயம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நீ உண்மையை சொல்லாம இருக்கனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறப்ப, இங்க பாரு வெயிட் பண்ணு, அவசரப்படாது, ஆக்சுவலி இத பத்தி நானும் அம்மாட்ட பேசினேன், உன்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நான் சொன்னேன், ஆனா அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, வேணாம் நீ அங்க உன்னோட கெரியருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, இந்த நேரத்துல இந்த தகவலை சொன்னோம் அப்படின்னா நீ கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துருவ, அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அம்மா வந்து அன்னைக்கு என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்லல, மத்தபடி உன்கிட்ட சொல்லாம தான் இருக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான் அவங்க அம்மாட்ட, இல்லம்மா என்னதான் இருந்தாலும் அவங்க குழந்தைங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியணும்ல அம்மா வந்து உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு நீ பாத்துக்க தெரியும், இந்த விஷயம்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவரும் ஆமா அன்னைக்கு அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இங்க பார், அம்மாவுக்கு அந்த ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறப்ப எப்படி அவங்கள டைவ் பண்ண விட்டு அவங்க டைவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஏதோ பாம் மாதிரிடா, எப்ப வேணாலும் வெடிக்கும்டா, அந்த பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, ஏன் டைவ் பண்ண விட்டா, நீயாவது தடுத்துருக்கலாம்ல. இங்க பார், அம்மா நீயும் நானும் சொன்னா கேட்கறாளா சொல்லு பார்க்கலாம், அவங்கள ஒன்னாலே என்னாலே தடுத்து நிப்பாட்ட முடியுமா, உனக்கே தெரியும் அம்மாவை பத்தி, அப்புறம் வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்டா நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது, எனக்கு உன்னுடைய கோபம் புரியுது தாரா, நீ ஒரு பொண்ணா இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் தெரியல, சொல்லாம விட்டாங்களேன்னு வருத்தப்படுறியே, ஆக்சுவலி நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, நீ உன்னோட கெரியரை பாக்குறதுக்காக அங்க போன, கெரியர்ல நல்லாவும் வளர்ந்ததுக்கு அப்புறமாவது இங்க வந்தியா, இல்லையே வரலையே, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிருப்பியா, கிடையாது, ஒரு நாள் கூட நீ ஃபோன் பண்ணி பேசுனது கிடையாது, சொல்ல போனா அம்மாவோட உடல் நிலைமை எப்படி இருக்குங்கிறத கூட தெரியாது, சொல்ல போனா ஹாலிடேக்கு கூட நீங்க வந்தது இல்லையே, ஒரு நாளாவது இங்க வந்து எட்டி பார்த்திருந்தா அப்படின்னா, ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட உனக்கு ஹாலிடே ஃப்ரீ லீவ் இருந்துச்சு, அப்ப நீ இங்க வரல வேறொரு இடத்துக்கு தானே போன, ஒரு நாளாவது அம்மாட்ட போன் அடிச்சு அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒரு நாள் கேட்டிருப்பியா, கேட்டிருக்க மாட்டியே, அப்புறம் எப்படி அம்மாவுக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணும், சொல்லு பாப்போம். இதனாலதான் நீ கேர் பண்ணாம இருந்த ஒரே காரணத்தினாலதான் அம்மா அன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், சொல்ல போனா நான் தான் அம்மா வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இல்லன்னு சொல்லல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து நீ எனக்கோ இல்ல வேற யாருக்காவது ஒருத்தருக்காவது போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, நீ தான் கேட்கவே இல்லையே, இவ்வளவு ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தகவல் கொடுத்தோம், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்காக தகவல் கொடுத்தோம், ஆனா நீ அப்ப கூட வரலையே, இங்க சொல்லு பாப்போம், என்னமோ சொல்ற, கொஞ்சமாவது அம்மா மேல உனக்கு அக்கறை இருக்கா, இருந்திருந்தா நீ தான் வந்திருப்பையே, அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நீ வந்து உன்னுடைய கெரியரை பார்க்கணும்னு போன, ஆனா இன்னைக்கு அம்மாவோட உடம்பு சரியில்லைன்னு சொன்னோனே உன்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கோவப்படுற, என்னைக்காவது ஒரு நாள் உன் அம்மாவும் உன் லைஃப்ல ஒரு பார்ட் தான் அப்படின்னு நீ யோசிச்சிருக்கியா, எப்பவுமே யோசிச்சது இல்ல, எப்பயுமே வந்துட்டு பணமும் பேரு புகழ் இது பின்னாடி தானே ஓடுன, என்னைக்காவது ஒரு நாள் அதை பத்தி யோசிச்சியா, அம்மாவை பத்தி யோசிக்காம வந்துட்டு இப்ப பேசுற அப்படின்னு கேட்ட உடனே அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே தலை குனிஞ்சு போய் நின்னுறாங்க. அதே நேரத்தில் அவர் அமைதியாரா, இவங்க அப்படியே ஒரு மாதிரியா வந்து அழுதுகிட்டே வர்ற மாதிரி வர்றாங்க, எம்எல்தான் தப்பு, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, எம்எல்தான் தப்பு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த குழந்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தனியா அந்த கடற்கரை ஓரமா உட்கார்ந்து இருக்கு, என்ன அப்படின்னா அந்த டால்பினை பாக்குறதுக்காக. அதே நேரத்தில் அந்த ராஜேஷ் வந்து அங்கிட்டு வர்றாப்ல, அவர் வந்தவனே பாக்குறாரு, என்ன பாப்பா இங்க தனியா உட்கார்ந்து இருக்க அப்படின்றப்ப, ஒன்னும் இல்ல நான் வந்து நம்சு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாரா, பரவாயில்லையே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்றப்ப, எனக்குலாம் எதுவும் தெரியாது கடலை பத்தி, என் பாட்டிக்கு தான் எல்லாமே தெரியும். ஓ அப்படியா அப்படின்னே, ஆமா என் பாட்டி கடல்ல டைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹலோ மிஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளுமா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நம்சு இருக்கல்ல, நம்சு அது இறந்துருச்சு அப்படின்னா அதோட குட்டியான ஓர்ஜின் இருக்குல்ல, அதை வந்து யாரு பாத்துக்குவா, அதை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னமா சொல்ற அப்படின்றப்ப அவன் அப்படியே பார்த்தாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்து, இங்க பாருமா, ஒரு டால்பினை பொறுத்த வரைக்கும் ஒரு டால்பினுடைய அம்மா இறந்துருச்சு அப்படின்னா அதுக்காக அது மனசு விட்டுறாது, அதுக்கு இன்னொரு அம்மாவும் இருக்கும் இல்ல அப்பா இருப்பாங்க, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா அந்த டால்பினை வந்துட்டு குட்டி டால்பினை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்படியா, ஆக்சுவலி வந்துட்டு என் கிராண்ட்மாவும் அப்படிதான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா
இப்ப அவங்கள வந்து கடல் எடுத்துக்க பாக்குது அப்படின்னு சொல்லுது. என்னம்மா சொல்ற அப்படின்றப்ப சோ குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழுக ஆரம்பிச்சிருது. என் பாட்டியும் இந்த கடல் எடுத்துக்க பாக்குது, ஒருவேளை எடுத்துக்கிச்சுன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் பாட்டி இல்லாம, எனக்கு பாட்டி வேணும், எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே அழுகையே அழுகுது. அவனும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். சோ இப்படி இங்க இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி பெட்ல வந்துட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி அவங்க குழந்தைங்க, அதாவது நம்ம ஹீரோயினி, அதுக்கப்புறம் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சோ இப்படி அவங்க அம்மா இன்னும் கண் முழிக்காம இருக்காங்களா. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, அடுத்து நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.